16 months ட்ரைனிங் பீரியட். அப்போ இடையில ஒரு 2 months ஆன் த ஜாப் ட்ரைனிங் அனுப்புவாங்க. அப்போ வந்து 2011ஆம் ஆண்டு நான் சென்னையில் வந்து இங்கே நான் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு அனுப்புவாங்க. நாங்கள் ஒரு 7-8 பேர் நாங்கள் சென்னை வந்தோம். அப்போ வந்து அதோட பர்பஸ் என்னன்னா ஆஃபீஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் விசிட்டு, அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் யாராக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்கள மீட் பண்ணுற சந்தர்ப்பம் இருக்கும். அப்படிதான் நான் முதல்ல வந்து விஜய் சாரை பார்த்தேன். நான் மட்டும் போல, ஒரு 7 பேர் போயிருக்கேன். நான் போகிறப்பெல்லாம் பெரிய நான் ஒரு ஃபேன் பாயாக போல. ஆனால் போயிட்டு வரப்ப நான் உண்மையிலுமே விஜய்ங்கிற தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு பெரிய ஃபேனாக மாறிட்டேன். அவர் எப்படி அவர் ஃபீல்டில் எப்படி வந்து எவ்வளோ கஷ்டங்களை எதிர்கொண்டாரு, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தார், அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் மைண்டோட தான் வந்தேன். பட் போயிட்டு உண்மையிலே இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். ரொம்ப சிம்பிளாக இருந்தார், ரொம்ப ஹம்பிளாக இருந்தார். அவ்வளோ பெரிய ஸ்டாருங்கிற துளி கூட ஈகோவும் இல்லை. நாங்கள் ஒரு 7 பேர் போயிருந்தோம். எல்லாத்தோடய ரொம்ப இயல்பாக பேசினார். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அப்போ இருந்ததை விட இப்போ நான் இந்த விஜய் சார் நான் அப்போ பார்க்குறேன், இப்பயும் பார்க்குறேன். அப்போ இருந்ததை விட இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு சினி ஃபீல்டில் வேற லெவலில் போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் சக்தியோட இருக்கிற ஒரு கட்சியோட தலைவராக இருக்காரு. அப்போ இருந்ததை விட இன்னும் பண்பட்ட மனிதராக மாறி இருக்காரு.